உலகெங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்கள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, இப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நாடாளுகிற முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுகிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குறித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியைப் போல ஒரு பிம்பத்தை, ஒரு மாயையை அந்த நிகழ்ச்சியில் தோற்றுவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல அரசியல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியாகத்தான் இருக்கிறதா என்பது குறித்து இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கடந்த கால அரசியல் வரலாறை நாம் புரட்டி பார்க்கிற போது 1998 ஆண்டு, அந்த 98 ஆண்டிலே தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு அரசியல் உடன்பாடை, ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஆற்றல் மிகுந்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கொண்டார்கள். அதிமுக பாஜகவோடு கூட்டணி கொண்டவுடனேயே திராவிட முன்னேற்றக் கழகம் வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்ததைப் போல சித்தரித்து நாட்டு மக்கள் மத்தியிலே பேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி குறித்து பேசுகிற போது பண்டாரங்கள் பரதேசிகள் என்று பேசினார்கள். காவி கட்டி கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட சாமியார் கூட்டம் என்று பேசினார்கள். ஆக இவர்களோடு தான் அதிமுக இன்றைக்கு கரம் கோர்த்திருக்கிறது, கூட்டணி கண்டிருக்கிறது. திராவிட சித்தாந்தத்தை அதிமுக குழி தோண்டி புதைத்து விட்டது என்பது போன்றெல்லாம் அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சனத்தை வைத்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கரம் கோர்த்து கொண்டு சந்தித்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மிகப்பெரிய வெற்றியினை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஈட்டி தந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தயவிலே தான் மத்தியிலே வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் பொறுப்பிலே இருக்க முடியும் என்கிற ஒரு சூழல் அரசியல் களத்தில் அன்றைக்கு உருவானது. அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொற்ப நாட்களிலேயே அந்த ஆதரவை வாபஸ் பெற்ற வரலாறும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில், இந்திய அரசியலிலே நடைபெற்றது. ஆக ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்த பெருமை கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஆளுமை மிக்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் உண்டு என்பதை நாடும் வரலாறும் அன்றைக்கு பார்த்தது, கண்டது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஒரு அரசாங்கம் கவிழ்ந்து போகிறது. ஒரே ஆண்டுக்குள்ளே 1999 ஆண்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டதே. நான் கேட்கிறேன், அருமைக்குரியவர்களே, ஒரு ஆண்டுக்கு முன்னால் அதிமுக பாஜகவோடு கரம் கோர்த்த நேரத்தில் அந்த கட்சியை பார்த்து பண்டாரங்கள் பரதேசிகள் என்று பேசியவர்கள், காவி கட்டி கொண்டு வடக்கே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாமியார் கூட்டம் என்று பேசியவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு 1999 தேர்தல் உடன்பாடு கொண்டார்களே. என்ன அடிப்படையிலே உடன்பாடு, என்ன கொள்கை சித்தாந்தத்திலே உடன்பாடு? இந்த நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வாஜ்பாயுடைய அரசாங்கத்திலே அங்கம் வகித்த
திராவிட முன்னேற்ற கழகம். வாஜ்பாயிடத்திலே வாதாடி போராடி பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 14 என்பதையும் அரசியல் வரலாறு மறந்துவிடக் கூடாது. 14 மத்திய அமைச்சர்களை போராடி பெற்ற திமுக அன்றைக்கு வளம் கொளிக்கிற இலாக்காக்களை எல்லாம் தனக்கு தேவை என்று சொல்லி அடம்பிடித்தே கேட்டு பெற்ற வரலாறையும் இந்த நாடு மறந்துவிடக் கூடாது. ஆக அப்படியாகத்தான் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மூத்த மகனாக இருக்கிற MK அழகிரி அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய ரசாயனத்துறையினுடைய அமைச்சர் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பினை மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியிடம் கேட்டு பெற்று 5 ஆண்டு காலம் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லாமல் ஒரு ஆதரவை தந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக, அந்த அரசாங்கத்தின் மூலமாக இவர்கள் வாரி சுருட்டி கொண்டது ஏராளம் ஏராளம் என்பதை இந்த நாடும் நாட்டினுடைய வரலாறும் மறந்திருக்க முடியாது. ஆக அருமைக்குரியவர்களே, அந்த வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம், அந்த வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அங்கம் வகித்திருந்த அந்த நேரத்திலே தான் 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்த அந்த மிகப்பெரிய கலவரம் நடந்தேறிய வரலாறையும் நாடு மறந்துவிடக் கூடாது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்களே. நான் கேட்கிறேன் அருமைக்குரியவர்களே, மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது நாடாளுமன்றத்திலே பேசியதா? அதற்கு எதிராக குரல் கொடுத்ததா? கிடையாது. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதம் வருகிறது. விவாதத்தில் மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகமே, நீ கலந்து கொண்டாயா? விவாதத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு எதிராக, குஜராத் கலவரத்துக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை நீ பரிமாறிக்கொண்டாயா என்று கேட்டால் கிடையாது. நாடாளுமன்றத்துடைய நாற்காலிகளிலே அச்சிலடிக்கப்பட்ட பதுமைகளைப் போல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மத்திய அமைச்சர்களும் ஒய்யாரமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்து வேடிக்கை பார்த்ததை இந்த நாடு கண்டதே. இதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? ஆக 5 ஆண்டு காலம் எதை பற்றியும் கவலைப்படாமல், சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல், மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு முழுமையாக தன்னுடைய ஆதரவை தந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அருமைக்குரியவர்களே 2021 சட்டமன்ற தேர்தல் களத்துக்கு வந்தபோது அதே பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரங்கோர்த்த போது எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி கண்ட போது அந்த கூட்டணியை விமர்சனம் செய்தீர்களே. நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களே. என்ன பிரச்சாரம்? மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நீட் விவகாரம், அந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படியே ரத்து செய்து தருவோம் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா முதலமைச்சரே? இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி விவகாரம் நாடாளுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக இருக்கிற பட்டத்து இளவரசர் நாடாளுகிற துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாடு முழுவதும் மக்களை சந்தித்த போது ஒரு செங்கலை கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு, இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை, இதைத்தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, இந்த மருத்துவமனை வர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் வர வேண்டும், எங்களுடைய அரசாங்கம் பொறுப்புக்கு வந்தால் ஒரே ஆண்டுக்குள்ளே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்கிற திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று நாட்டு மக்கள் மத்தியிலே சொன்னீர்களே. நான் கேட்கிறேன் அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு 5வது ஆண்டிலே நின்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கமே அன்றைக்கு தேர்தல் களத்தில் சொன்ன அந்த நீட்டு தேர்வை ரத்து செய்திருக்கிறீர்களா? எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டிலே மதுரையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் கிடையாது. ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. நீட்டு விவகாரத்தை பொறுத்தமட்டில்
நாங்கள் வந்தால் அதை ரத்து செய்து விடுவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசிய நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி சாத்தியப்படும்? இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அல்லவா? மாநில அரசாங்கமாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் இதை உங்களால் எப்படி ரத்து செய்ய முடியும்? கேட்ட நேரத்தில் உதயநிதி இன்றைக்கு சொன்னது என்னன்னா, நீட் ரகசியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. இட் இஸ் எ ஹிடன் சீக்ரெட். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியம் எனக்கும் என்னுடைய தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்க பொறுப்புக்கு வந்தால் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே. நான் கேட்கிறேன் அருமைக்குரியவர்களே, நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டு விட்டதா? நாட்டு மக்களை நீங்கள் பச்சையாக ஏமாற்றுகிறீர்கள். இன்னைக்கு அரசாங்க பொறுப்புக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை நாட்டு மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 4.5 ஆண்டு காலம் மத்திய பாஜக அரசாங்கத்திலே எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், ஆதரவு தந்தார்கள் என்று பேசுகிறீர்களே. 4.5 ஆண்டு கால வரலாற்றில் நாங்கள் நீட்டு தேர்வு எங்களுக்கு தெரியும், அது மத்திய காங்கிரஸ் அரசாங்கத்தாலே கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. ஆகையினாலே தான் நாட்டு மக்கள் நலன் என்கிற இடத்தில் இருந்து கொண்டு அந்த அற்புதமான தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சிந்தித்தார், யோசித்தார். அவருடைய மூளையிலே பிறந்த அந்த அற்புதமான திட்டம்தான் 7.5% உள்ஒதுக்கீடு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா, தமிழ்நாட்டிலே தமிழ் வழி கல்வி கற்கிற அந்த மாணவர்களுக்கு நீட்டு தேர்விலே மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% உள்ஒதுக்கீடை இந்த அரசாங்கம் தரும் என்று சொன்னார்களே. அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த உள்ஒதுக்கீட்டில் பலன் பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே. இது புரட்சி தமிழர் செய்து தந்த ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, 4.5 ஆண்டு காலம் அடிமை சாசனம் செய்தோம் என்று பேசுகிறீர்களே. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே தான் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு பெற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 11 என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிறவர்களும் தயவு கூர்ந்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் பணிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொண்டு, ஆக சிறுபான்மையினரை பொறுத்தமட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அல்ல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தம் தேர்தல் சம்பந்தமான ஒப்பந்தம், தேர்தல் கூட்டணிக்கான ஒப்பந்தம். அது ஒன்றும் கொள்கை கூட்டணி அல்ல, வெற்றிக்கான கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக, அந்த கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக போடப்படுகிற ஒப்பந்தமே என்பதை தயவு கூர்ந்து நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துவதோடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிதான் அரசியல் வரலாற்றில் ஒரு சிறுபான்மை இஸ்லாமியரை அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக பொறுப்பு கொடுத்து உட்கார வைத்திருக்கிறது. ஆம், 1972 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அந்த தமிழ் மகன் உசேன் என்று சொல்லுகிற சிறுபான்மை இஸ்லாமியரை இன்றைக்கு இந்த கட்சிக்கு அவைத்தலைவராகவும் ஆக்கி அழகு பார்க்கிற கட்சி அதிமுக. அதன் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாடும் வரலாறும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரியவர்களே, சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி நாட்டு மக்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றிவிட முடியாது. நாட்டு மக்கள் அதையெல்லாம் எண்ணி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஆக காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, காட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான இந்த
இந்த நாட்டில் வேகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த அலை திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி விளங்குகிற அலையாக இருக்கும், ஆட்சியை அப்புறப்படுத்துகிற அலையாக இருக்கும். ஆக அருமைக்குரியவர்களே, 2026 தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும். எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நாடாளுகிற முதலமைச்சராக வருவார் என்பதை சொல்லி இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற கோடான கோடி தமிழர்களுக்கு நன்றி சொல்லி